இவர் பெயர் கணேஷ், வயது 42. இவர் சிங்கப்பூரிலே பணியாற்றி வரும் பொழுது கப்பல் சரக்கு கப்பல் வேலை செய்து கொண்டிருக்கும் போது மேலிருந்து கீழே விழுந்து விட்டார். தலையில் அடிப்பட்டது என்று கணக்கிட்டு டாக்டர்கள் நீங்க இந்த மாத்திரையை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது சரியாக இருக்கிறது அனுப்பிவிட்டார்கள். சிங்கப்பூரில் இருந்து அவர் அந்த கான்ட்ராக்ட் முடிந்த பிறகு சென்னை வந்துவிட்டார். சென்னை வந்து ஓராண்டு ஆன பிறகு திடீரென்று ஒரு நாள் இரவு மாலையில் தலைவலி ஏற்பட்டிருக்கிறது, கவனிக்கவில்லை. அதிகாலையில் இவர் திடீரென்று ஸ்ட்ரோக் வந்துவிட்டது. அதனால் கை கால் இரண்டும் இழுத்துக் கொண்டு வலிப்பு போர் வந்தவுடன் உடனடியாக வீட்டில் இருந்து அவரை ஒரு அருகில் உள்ள மருத்துவமனை, தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த தனியார் மருத்துவமனைக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு செய்து 17 நாட்கள் அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த 17 நாட்கள் அனுமதிக்கப்பட்டிருந்து சிறிதளவும் எந்தவித மருத்துவ பலனும் இல்லை. நீங்கள் 17 நாள் இவரை வீட்டுக்கு சென்று பிசியோதெரபி செய்து கொள்ளுங்கள் என்று மருத்துவர்கள் அனுப்பிவிட்டனர். பிறகு அங்கிருந்து இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்ற திரு நாராயணன் ஐயா அவர்களின் மூலமாக இந்த விஞ்ஞானரை இங்கே அழைத்து வரப்பட்டார். இங்கே என்னிடம் அழைத்து வந்து, சார் நீங்க எப்படியாவது இதை குணப்படுத்திடுங்க அப்படின்னு திரு நாராயணன் அவர்கள் என்கிட்ட கேட்டுக்கொண்டார். நான் சரிங்க, நம்ம முறையா மருத்துவம் செய்து நல்லா குணப்படுத்தலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். அப்புறம் பிறகு அவர் அங்கே வரும்பொழுது என்னிடம் வரும்பொழுது முதலில் வாய் பேச முடியவில்லை. வலது பக்கம் கை கால் செயலற்று போயிருந்த நிலைமை. அதாவது கை தூக்க முடியாது, அசைக்க முடியாது, எந்த விதமான அவருக்கு சொரணையும் இல்லை. தொட்டு பார்த்தேன், அழுத்தி பார்த்தேன், பேசுறாங்க, தட்டி பார்த்தேன், அடித்து பார்த்தும் அவருக்கு எந்த விதமான சொரணையும் இல்லை. இந்த நிலையில் அழைத்து வந்தார். வலது பக்கம் முற்றும் செயலிழந்து இருக்கவில்லை. அங்க மருத்துவர்கள் இங்கே ஆங்கில முறைப்படி மருத்துவ பரிசோதனை செய்து ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் வைத்திருந்தார். அந்த ஸ்கேனிலே நடுமூளை பகுதியிலே வீக்கம் இருக்கிறது என்று ரிப்போர்ட் கொடுத்திருந்தார்கள். அந்த மருத்துவ பரிசோதனை ரிப்போர்ட் கூட இங்கே இருக்கிறது, இதுல இருக்கிறது, அதுவும் பார்க்கலாம். பிறகு நான் காண்பிக்கிறேன். அந்த நிலையில் வந்தால் இவரை நான் பரிசோதனை செய்துவிட்டு அழுத்தி பார்த்து, தட்டி பார்த்து, மிக வேகமாக அழைத்து பார்த்து அவருக்கு எந்த விதமான சொரணையும் இல்லை, உணர்வு அற்ற நிலையிலே இருந்தார். அப்பொழுது அந்த மூளையினுடைய தொடர்பு இருக்கின்ற சரியான புள்ளியை தேர்ந்தெடுத்து ஒரே ஒரு நீரை அந்த மூளையில் தொடர்புடைய அந்த புள்ளியை தேர்ந்தெடுத்து செருகிற உடனே கால் ஆட்டிவிட்டார். உடனடியாக நிகழ்ந்த நிகழ்வு இதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இது அக்குபங்க்சரிலே மிக சிறப்பாக பேசப்படுகின்ற ஒரு நல்ல மருத்துவ முறை. இப்படி ஆங்கில மருத்துவத்தால் செய்ய முடியாத மிக சிறப்பு வாய்ந்த நல்ல சிகிச்சை முறையை எங்களால் அளிக்க முடியும், அளித்துக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு நல்ல சான்று. உடனடியாக காலை அசைத்து விட்டார். காலை அசைத்தவுடன் அவர்களெல்லாம் கூட அவருடைய உடனே வந்திருந்தவர்கள், அவருடைய உறவினர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு நாள் கால் ஆட்டக்கூட இல்லை, எதுவுமே செய்ய முடியல, உடனே கால் ஆட்டிட்டார் போட்ட உடனே அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அக்குபங்க்சர் மிக சிறப்பாக வாய்ந்த மருத்துவம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அக்குபங்க்சர் முறையிலே இன்னும் பல்வேறு நோய்களை சரியாக நோய் கணிப்பு செய்து முறையாக நாடி பார்த்து சரியான நோய் கணிப்பை கண்டுபிடித்து முறையாக சிகிச்சை செய்தால் பல்வேறு நோய்களை
என்று உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறை 1776 டாக்டர் ராபர்ட் ஓ பெக்கர் என்பவர் புனேயிலே மேற்கொண்ட ஆய்வின்படி இந்த அக்குபஞ்சர் மிக சிறப்பு வாய்ந்த மருத்துவம் என்று அறிவித்து அறிவியல் பூர்வமாக நிரூபித்துள்ளார். இது அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆய்வாளர் ஆய்வறிக்கை கூறுகிறது. மற்றும் இந்த அக்குபஞ்சரை பற்றி சொல்லப்படும் போது சுகர்களை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. இந்த அக்குபஞ்சர் வர்மக்கலையிலிருந்துதான் வந்தது. நமது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து சென்றது. அந்த கலைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நாம் தான். அது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆனால் நாம் இதை பயன்படுத்துவது மிக மிக குறைவு. அவர்கள் தான், மற்றவர்கள் தான் மிக சிறப்பாக இதை பயன்படுத்தி குணமடைந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுதுதான் நம்முடைய மக்களுக்கு அக்குபஞ்சரை பற்றி நிறைய விழிப்புணர்வு தற்போதுதான் வந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக மக்கள் இப்பொழுது அக்குபஞ்சரை நம் நாட்டிலேயும் மிக சிறப்பாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்பொழுது இங்கு சிறப்பாக இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி அனைத்து மாநிலங்களிலும், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் நிறைய பல்வேறு விஞ்ஞானர்கள் குணமடைந்து வருகிறார்கள். அதற்கு ஆய்வு குறித்து இருக்கின்றது. இந்திய மருத்துவ கவுன்சில், அக்குபஞ்சர் மருத்துவ கவுன்சில் டெல்லியிலே ஆல் இந்தியா மெடிக்கல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இதிலே 2வது மாடியில் மிக சிறப்பாக அக்குபஞ்சர் ஆராய்ச்சி நடந்து அக்குபஞ்சர் சிகிச்சை முறைகள் நடந்து வருகின்றன. அங்கு இதை பற்றி ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த அளவுக்கு நமது நாட்டிலேயும் மக்கள் அக்குபஞ்சரை மிக சிறப்பாக பயன்படுத்த ஆரம்பித்துள்ளார்கள். ஆகையால் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறையினை நாம் நல்லபடியாக பயன்படுத்தி எப்படி நம்முடைய நோய்களை போக்கி நம் உடலை சரியாக வைத்துக் கொள்ள முடியும், நோய் இல்லாமல் வாழ முடியும், நாம் ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது என்பதுதான் அடிப்படை நோக்கம். அந்த நோக்கத்தின் மூலமாக இந்த அகத்தியர் சித்தர் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளை மூலமாக இந்த முகாமை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மருத்துவ சிகிச்சை முகாம், இலவச மருத்துவ சிகிச்சை முகாமை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் மிக பொறுமையாக இதை கேட்டுக் கொண்டிருப்பதற்கு மீண்டும் ஒரு முறை வணக்கங்கள். அதாவது இந்த மருத்துவத்தை பற்றி நான் சிகிச்சை அளிக்க நான் தயாராக இருக்கேன். நேரம் கலந்து கொண்டிருக்கிறார். நான் சுருக்கமாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அதாவது சீன தேசத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே, 5000 ஆண்டுகளுக்கு முன்னே நடந்த ஒரு நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது வரலாற்று நண்பர்கள் தெரிந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்கள் மூச்சு எதுவுமே இல்லை, இவர் இறக்கும் தருவாய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். மற்றும் இறந்து விட்டார் என்று எல்லாம் முடிவு செய்து அவருக்கு அடக்கம் செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது பியன்சுவே என்ற மருத்துவர் இதை கேள்விப்பட்டவுடன் விரைந்து சென்று இந்த அரசரையுடைய நாடியை பிடித்து பார்த்தார். இந்த நாடியை பிடித்து பார்க்கும் பொழுது அவருக்கு சிறிதாக ஏதோ மெல்லியதாக அந்த நாடி அழைத்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தார். பிறகு அவருடைய மூச்சை கவனித்தார். மெல்லியதாக மூச்சு வந்து கொண்டிருந்தது. அதை கவனித்து உடனடியாக ஒரு புள்ளியில் அந்த அக்குப்ரெஷர் அடுத்த முறையை செய்தார். செய்தவுடன் உடனடியாக அவர் கை கால்களை அசைக்க ஆரம்பித்தார். உடனடியாக மூலிகை ஒத்தனம் குறிப்பிட்ட பகுதியில் கொடுக்கப்பட்டது. மூலிகை ஒத்தனம் கொடுத்த பிறகு எழுந்து உட்கார்ந்தார். இது அக்குபஞ்சர் வரலாற்றிலே மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மருத்துவ சிகிச்சையாக வரலாற்று பதிவு செய்யப்பட்ட ஒரு நடந்த உண்மை நிகழ்ச்சி. 5000 ஆண்டுகளுக்கு முன்னே நடந்த உண்மையான நிகழ்ச்சியை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதைதான் நாங்கள் அக்குபஞ்சர் படிக்கும் பொழுது முதலிலே இதை படித்துவிட்ட பிறகுதான் இதை மற்றவர்களை படிக்க முடியும்.